உங்க குழந்தைகளோட கான்சென்ட்ரேஷன், மெமரி, கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகணுமா? அதுக்கு ரைட் பிளேஸ் பிரெயினோ பிரெயின். அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். தோத்துட்டாரு. மருதநாயகம் தோத்துட்டாரு. ஜனநாயகம் தோத்துருச்சு. பணநாயகம் தான் வாழுது. என்னோட பொண்ணு அப்படி பிஹேவ் பண்ணா நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். உண்மைதான். ரொம்ப கேவலமா இருந்தது. அங்க பெரிய சண்டை, அங்க பெரிய பிரச்சனை. அங்க எந்த சீசன்லயுமே மைக்கேல், நான் உங்ககிட்ட பர்சனலா சொல்றேன், எனக்கு மத்தவங்களை பத்தி கவலையே இல்ல. சீரியஸா சொல்றேன், அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. விசித்ராவை பாத்தீங்களாக்கா? நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு பேசுவோம் மைக்கேல். இப்ப வேணாம். சீரியஸா சொல்றேன், இப்ப வேணாம். சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு எனக்கு ஒரு ரிவ்யூவரா 105 நாள் நான் பார்த்திருக்கேன். I know I've been a part of this. I was not able to accept it. I'm sincerely not able to still accept it. Product is better than PR ன்ற மாதிரி இருந்தது. சத்தியமா சொல்றேன், சான்ஸே இல்ல. மேனிப்புலேஷன், சீட்டிங், லயர் இதெல்லாம் இருந்தா, லையிங் இதெல்லாம் இருந்தா கண்டிப்பா வாழ்க்கையில கூட ஜெயிச்சிடலாம் போல இருக்கு. காசு, பணம், துட்டு, மணி டேய் போதோண்டா. இது ஒரு ரிசல்ட். இதுக்கு இத்தனை மணி நேரம் நம்ம லைவ் வேற. முடியல, சத்தியமா சொல்றேன். வர்ற கோபத்துக்கு ஏந்திரன் படத்துல கடைசியில கிளைமேக்ஸ் வரும்ல, ரஜினி அங்கிள் அந்த ஒரு அப்படியே அந்த ரோபோ எல்லாம் ஒன்னா சேரும்ல, அது கமல்ஹாசனால முடியல. தோத்துட்டாரு. மருதநாயகம் தோத்துட்டாரு. ஜனநாயகம் தோத்துருச்சு. பணநாயகம் தான் வாழுது. மக்கள் ஆனா நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்குல்லக்கா. அதை பத்தி என்னக்கா நினைக்கிறீங்க? இப்ப இன்னைக்கு அபிஷியலா அர்ச்சனா வின்னர் அப்படின்னு வந்துருச்சு. சாரிமா, நான் ஐ எம் அ ரிவ்யூவர், ஐ எம் அ வியூவர், ஐ எம் அ மதர். என்னோட பொண்ணு அப்படி பிஹேவ் பண்ணா நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். உண்மைதான். ரொம்ப கேவலமா இருந்தது. அங்க பெரிய சண்டை, அங்க பெரிய பிரச்சனை. அங்க எங்கக்கா? ஆமா, நீங்க இன்னைக்கு ஆக்சுவலா வீட்டு அங்க போயிருந்தீங்கக்கா. ஆமா, நான் லைவ்ல இருந்தேன்ல. அங்க வேற லெவல் பிரச்சனை. கேட்காத. அப்புறம் நான் வெளில வந்துட்டேன். ஐ வாஸ் லைக், என்னால முடியல. என்ன நாம பண்றது? இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? சி, நமக்கு ஓகே, மை ப்ரிஃபரன்ஸ் இஸ் மை ப்ரிஃபரன்ஸ், மை சாய்ஸ் இஸ் மை சாய்ஸ், பட் ஸ்டில் மை சாய்ஸ் மேட்டர்ஸ். 105 days இந்த என் ரிவ்யூ. இது மணியா? அண்ட் மாயா வெளில வந்துட்டாளா? தென் பிஆரும் ப்ராடக்டும் நிக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்ல முடியும்? ரெண்டுமே ப்ராடக்ட் தான், அது வேற விஷயம். அட்லீஸ்ட் இப்ப மாயா ஜஸ்ட் ஒரு ரன்னர் அப் அப்படி கூட இல்ல. ஒன்னு சொல்ல விரும்புறேன். இந்த புகழ் அண்ட் குரேஷ் எனக்கு ரெண்டுமே தம்பி தான். அவங்க மாயா பேரை யூஸ் பண்ணி ஏதோ அப்ராட்ல ஒரு ஷோ பண்ணி அது வைரலா போயிட்டு இருக்கு வீடியோ. சாரி சொல்றது, கமல் சருக்கு சாரி சொல்றாங்க. ஏன் மாயா ஒரு பொம்பளை பொண்ணு, அது எப்படி அவங்க அவங்களுக்கு சொல்ல? நான் கண்டிப்பா குரேஷையும் கேட்பேன், நான் புகழையும் கேட்பேன். பிகாஸ் அவங்க என்னன்னா, தே ஆர் லைக், கமல் சார் சாரி சார்ன்னு அழுகுறாங்க. புகழோட வீடியோ வைரலா போயிடுச்சு. ஒரு பொட்ட பொண்ணு அவளை வச்சு நீங்க காமெடி பண்ணிருக்கீங்க. அது எவ்வளவு தப்பு, எவ்வளவு தப்பு. நம்ம இந்த இஷ்யூ நம்ம ஷோல பேசியிருக்கோம். கமல் சார் வயசு என்ன, அனுபவம் என்ன, அது எப்படி பேசலாம்? முதல்ல எல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. சத்தியமா சொல்றேன் மைக்கேல், இன்னைக்கு நான் எந்த சீசன்லயுமே மைக்கேல், நான் உங்ககிட்ட பர்சனலா சொல்றேன், எனக்கு மத்தவங்களை பத்தி கவலையே இல்ல. சீரியஸா சொல்றேன், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நாளா நிக்கவே இல்ல. அவங்க அந்த கப்ப கைய தூக்கும் போது நான் வெளில வந்துட்டேன். ஆடியன்ஸோட ரியாக்ஷன் என்னவாக இருந்தது அங்க செட்டுக்குள்ள? யாருமா ஆடியன்ஸ்? பிக் பாஸ் பாத்துக்கிட்டு இருக்கோம். அதான் யாரு மக்கள்? யாரு மக்கள்? ட்விட்டர்லயும் சோசியல் மீடியால இருக்கிறவங்களா, இல்ல உன் வீட்டுல என் வீட்டுல இருக்கிறவங்களா? உன் வீட்டுல என் வீட்டுல இருக்கிறவங்க அர்ச்சனாவை ஒத்துக்கவே இல்லை. இது பேசிய பிரயோஜனம் இல்ல. இட்ஸ் வெரி பெத்தட்டிக். பட் இன்ஃபேக்ட் நெக்ஸ்ட் சீசன் ஐ சின்சியர்லி டோன்ட் வாண்ட் டு டு இட். என்னோட ஃபேன்ஸ், நம்மளோட வியூவர்ஸ் இருக்காங்கல்ல, அதுக்காக நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் அக்கா, வெளியில பிஆர் இல்ல இந்த சோசியல் மீடியால நடக்கிற விஷயங்கள்லாம் வேற மாதிரி இருந்தாலும் ஓட்டிங்ல கொஞ்சம் விஜய் டிவி ஸ்ட்ராங்கா தானக்கா இருந்திருப்பாங்க. நீ பாத்தியா? அப்ப விஜய் டிவி சப்போர்ட் பண்ணுதுன்றீங்களா மாயாவை? மாயாவா? சாரி, அர்ச்சனாவை. நோ கமெண்ட்ஸ். எனக்கு தெரியாது, நான் எப்படி பதில் பேசுறது சொல்லு. ஐ டோன்ட் நோ. நான் போகணும்னு நினைச்சிருந்தா எப்போ போயிருக்கணும், நான் போல. ஸோ ஐ டோன்ட் நோ. அது ஐ எம் ஹாப்பி வித் தட். பட் அதே சமயத்துல கொஞ்சமாவது நியாயம் இருக்கணும், கொஞ்சமாவது லிட்டில் பிட். ஓகேக்கா, எனிவே நம்ம எவ்வளோ கருத்துக்கள் கமெண்ட்ஸ் போயிடலாம். cannot talk more than this. கிட்டத்தட்ட 105 நாள் கடந்து இப்ப இன்னைக்கு ஃபைனல், நமக்கும் ஃபைனல் அப்படின்றது
உங்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகலனாலும் அர்ச்சனா அவர்கள் வின்னர் அப்படின்றத ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்ல. இல்ல ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் நம்ம கையில தான் இருக்கு. ஏத்துக்கவே தேவையில்லை. we can't what can we do? ஓகே, அது ஆடியன்ஸ்க்கு ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களாக்கா? கிட்டத்தட்ட இப்ப 105 நாட்கள் வந்து உங்களோட ரிவ்யூ வந்து எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்றது வந்து மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் சீசன் இருக்கிறதுலே பெரிய டிஆர்பி எல்லாம். இதுல அது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்காது. ஏன் அவங்க சொல்றாங்கன்றதே எனக்கு புரியல. நான் கேட்கறது, இப்போ நம்ம ஆடியன்ஸ் இருக்காங்களா, உங்களோட ரிவ்யூ கிட்டத்தட்ட 105 நாள், இப்ப 105வது நாள் இன்னைக்கு பாத்துக்கிட்டு இருக்க அவங்களுக்கு நீங்க கடைசியா என்ன சொல்ல விரும்புறீங்க? டாடா பை பை. அக்டோபர்ல மீண்டும் சந்திக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன். பட் இட் டிபெண்ட்ஸ். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ஹர்ட்டா இருக்குங்க இந்த சீசன் வந்து. இந்த அளவுக்கு நான் சத்தியமா சொல்றேன், ஐ நெவர் தாட் தட் இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி வந்து ஒரு வின்னர்லாம் நான் நினைக்கல. ஸோ ஐ எம் லிட்டில் ஹர்ட். பார்க்கலாம் மேபி. ஓகே, கமெண்ட்ஸ் ஒரு குயிக்கா ஒரு கொஞ்சம் கமெண்ட். ஹவு கேன் தீஸ் பீப்புள் கேன் என்ஜாய் தட் அவார்ட்? இல்ல சீரியஸா வந்து நாங்கெல்லாம் வந்துட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம். சில விஷயங்கள் பேசாம விடுறது பெட்டர் அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி இத பத்தி பேசாம விட்டது. ஏன்னா ஜோவிகா உள்ள இருந்தனால கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அதை பத்தி பேசுறதுக்கு. பட் அது தாண்டி என்னன்னா என்ன சொல்றதுன்னே தெரியல. நிறைய விஷயங்கள் நான் வெளியில பார்த்தேன், எல்லார்ட்டையும் பேசினேன், எல்லாரும் என்கிட்ட பேசினாங்க. அது ஒண்ணுதான் என்ன வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. விசித்ராவை பாத்தீங்களாக்கா? நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு பேசுவோம் மைக்கிள், இப்ப வேணாம். சீரியஸா சொல்றேன், இப்ப வேணாம். அக்கா விஜய் டிவில டெக்னிக்கல் டீம் இல்லையா, பாட்ஸ் ஓட் ஆடிட்டிங் டீம் இருக்கு. இட்ஸ் நாட் டெக்னிக்கல், இட்ஸ் ஆடிட்டிங். அது பெரிய கம்பெனி தான், எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பெரிய கம்பெனி தான். பட் நீங்க ஒரு கேஸ் போட்டீங்கன்னா, கேள்விகள் கேட்டீங்கன்னா அவங்க எடுத்து கொடுப்பாங்க. மத்தபடி ஐ டோன்ட் திங்க் தே ஒர்க்கிங். எஸ், ஃபர்ஸ்ட் சீசன் அர்ச்சனா வாஸ் சோ ஃபேக் யூ கைஸ். நீங்க மக்களை சொல்றீங்க, பட் we never supported her because சீரியஸா சொல்றேன், ரொம்ப உண்மையா சொல்றேன். சி, நீங்க போய் கூட சொல்லுங்க, தப்பில்ல. ஆனா உண்மையா போய் சொல்லுங்க, அவ்வளவுதான் மேட்ரு, அவ்வளவுதான். சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு, எனக்கு வந்து ஒரு ரிவ்யூவரா 105 நாள் நான் பார்த்திருக்கேன். I've been a part of this. I was not able to accept it. I'm sincerely not able to still accept it. ஐஷுக்கு உடம்பு சரியில்லை, she has some problem. Yugi is very far away, New Zealand. I'm not interested. வரதுக்குங்களா? ஓகே, அடுத்த கமெண்ட். பிஆர் வேற எதுவும் சொல்லலைங்க. நான் ஒன்னு சொல்றேன், ரெட் கார்டு கொடுத்து இவ்வளவு நாள் ஆச்சு. பிரதீப் வந்து இந்நேரம் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கலாமே பெருசா. அவ்வளோ சப்போர்ட் இருந்தா, நானா இருந்தா பண்ணிருப்பாங்க. இவ்வளோ சப்போர்ட் இருந்தா அகெயின் வாட் டு ஐ சே? எனக்கு சத்தியமா சொல்றேன், நான் வேற லைவ்ல உட்காந்துருக்கேன், எந்திரிச்சு போக முடியல. கடைசியில எந்திரிச்சு வந்துட்டேன். அவங்க கை தூக்குற மூமெண்ட் ஐ வாஸ் நாட் தேர். மதர் ப்ராமிஸ் ஐ வாஸ் நாட் தேர். ஒத்துக்க முடியல. எதையோ தூக்க மணிக்கு கொடுத்திருந்தா கூட ஐ வுட் ஹவ் பீன் ஓகே. ப்ராடக்ட் இஸ் பெட்டர் தென் பிஆர்ன்ற மாதிரி இருந்தது. சத்தியமா சொல்றேன், சான்ஸே இல்ல. வனிதாக்கா, we will missing your day to day review. Gave equal impact as watching maybe. One of the most genuine review that we enjoyed. Thank you, Ka. Love from Malaysia. Thank you, Meghna. Love you too. எனக்கும் கஷ்டம் தான். இன்னைக்கு போகி எரிச்சு போட்டுடலான்ற மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் அந்த சென்டிமெண்ட் எமோஷனுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது உங்களை திரும்பி எவ்ரிடே பார்க்க முடியாது, பேச முடியாது, மைக்கேல் மூஞ்ச பார்க்க முடியாது. இன்னைக்கே அப்படிதான் அவங்க அது பிளான் பண்ணாங்க. பட் ஐ டோன்ட் நோ, தேவையில்லமா. அவங்களுக்கு சுய புத்தி இருக்கு. நம்ம ஒன்னும் ட்ரைனிங் சென்டர் நடத்தி யாரையும் உள்ள அனுப்பல, அது உண்மை. வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல அதை பத்தி. நெக்ஸ்ட் கமெண்ட் ஏதா இருக்குங்களா? சேனல் ப்ராடக்ட் இருங்க, நல்லா மிக்சர் சாப்பிடுங்க, இல்ல வெளியே டீம் வச்சுட்டு உள்ள நடிச்சுட்டே இருங்க, போரும் ஜெயிக்கலாம். ஆக்சுவலி நான் மேனிப்புலேஷன், சீட்டிங், லயர் இதெல்லாம் இருந்தா, லையிங் இதெல்லாம் இருந்தா கண்டிப்பா வாழ்க்கையில கூட ஜெயிச்சிடலாம் போல இருக்கு. நமக்கு தெரியல, அதான் உண்மை. Yeah, I definitely spoke with her and we connected. She's gonna be ஒரு லைவ் நம்ம
கூடிய சீக்கிரம் வந்து ஒன்னா போறோம் அண்ட் ஷி வில் டாக் டு யூ. அவங்க வேற லெவல் வெறியில இருக்காங்க பாவங்க. அவங்கள போட்டு கேமை ஸ்பாயில் பண்ணி அப்பா நிறைய விஷயங்கள் நம்மளே பார்த்தோம், நான் பார்த்தேன். பட் எஸ், கூடிய சீக்கிரம் இல்லைங்க, காசு பணம் துட்டு மணி மணி இது ஏதாவது நீங்க லாஸ்ட் எழுதின லைன் இருக்குல்ல, மணிச்சந்திரா ஆர் பிரச்சனா, உங்களுக்கே தெரியும். நான் ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா சொல்லுங்க. கண்டிப்பா வந்து இந்த சீசன் வந்து எமோஷன்ஸ் எல்லாமே விளையாடி இருக்கு, டிஆர்பி எகிரி இருக்கு, அது வேற விஷயம். மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, சீரியஸா மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. ஐம் வெரி அன்ஹாப்பி அண்ட் வெரி நாட் அட் ஆல் சாட்டிஸ்ஃபைட். சத்தியமா சொல்றேன், வேற லெவல் கோவம் இருக்கு எனக்கு. உங்க குழந்தைகளோட கான்சென்ட்ரேஷன், மெமரி, கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகணுமா? அதுக்கு ரைட் பிளேஸ் பிரெயினோ பிரெயின். அனுஜ் டைல்ஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ்.